ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்த ராத்திரியில் நிச்சயமா முதல் சாம்பத்திலே கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக என்ன செய்யணுமா? உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிற பொழுது இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட யங் சைல்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த நாளில் கூட நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்க போகிறோம், சரிதானே? வாலிப பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜபிக்க போகிறோம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதுக்கு மேலே படிக்கிற 18ஆம் வசனத்திலே, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தி என்னும் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண் விழிகள் என்ன செய்த அந்த சும்மா இருக்க விடாதே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னா, இன்றைக்கு வாலிப சமுதாயம் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம். அதான் சொல்றாரு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினாலே மூச்சித்து போகிற உன் பிள்ளையின் பிராணனுக்காக, உன் குழந்தையினுடைய பிராணனுக்காக உன் கண்களை ஏறெடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா தெருக்களின் முனையிலும் என்று சொல்லும் பொழுது, எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கிற பொழுது என்ன செய்தாங்க? பிள்ளைங்க கையில மொபைல் வச்சிருக்கிறாங்க. பசியினாலே மூச்சித்து போகிற மூச்சு அப்படின்னா என்னது? மூச்சு பசினாலே மூச்சித்து போகிறது, விட அந்த மூச்சு விட போகிற அப்படின்னு சொல்லி. என்ன பசி பிள்ளைகளுக்கு இன்னைக்கு? செல்போன்ல இச்சை, கண்ணுக்கு தெரியாத பெற்றோரை கண்ணுக்கு மறைத்து ஆபாசமான வீடியோக்கள் நினைச்சதாங்க பார்க்குறாங்க. இன்னும் பெரியவர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவர்கள் மாத்திரம் அல்ல, தேவனாய் கர்த்தர் நாளில் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக என்ன செய்யணுமா? உன் கண்களை என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஏறிடும், கைகளை விரிக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம பிள்ளைகளுக்கு பசின்னு சொன்னால் என்ன செய்யும்? நம்ம வீட்டை தேடி வரோம். வீட்டில் வந்து அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்கும். அப்போது பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுக்கு காணப்படுகிற பசி என்னது? வித்தியாசமாய் காணப்படுகிறது. குடி, கஞ்சா, உபச்சாரம், வேசித்தனம், இச்சையின் ஆவினால் பிடிபட்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தி என்னும் மதிலே. இந்த இடத்துல அநேக பெண்கள் தான் என்ன செய்யிருக்கோம்? கூடியிருக்கிறோம், சரிதானே? பசியினாலே மூச்சித்து போகிற உன் பிள்ளை பிராணனுக்காக என்ன செய்யணுமா? உன் குழந்தையின் பிராணனுக்காக உன் கண்களை ஏறெடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நதி அளவு கண்ணீர் விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நதி அளவுலாம் கண்ணீர் விட வேண்டாம். உங்க பிள்ளை நல்லா இருக்கணுமா? உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? வாலிப பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? உங்க கூட பிறந்தவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ராத்திரி முதல் ஜாமத்திலே எழு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எப்படி நம்ம சூழ்நிலை இருக்கிறது? ஆண்டவர் நம்ம சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமா? ஜபிக்கிறோமா வாலிப பிள்ளைகளுக்காக? இல்லை இந்த சத்தியத்தை கேட்டுட்டு, இல்லை வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறது கேட்டுட்டு நம்ம விட்டு விலகிறோமா? ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் கணக்கு கேட்பார். வாலிப சமுதாயம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லா தெருக்களின் முனையிலே பசியினாலே மூச்சித்து போகிற என் பிள்ளையின் பிராணனுக்காக ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஒருவன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான், மூத்தவன். பாப்பா 8 படிக்கிறா. அது சொல்லுவான், தம்பி வந்து ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வந்து சொன்னான், அம்மா என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸில் அவன் குரூப்பாக இருக்கும்போது சொன்னாங்க, என்ன ஈவினிங் ஸ்கூல் முடித்தோடனே அவனை இல்லை பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொன்னாங்க, ஒரு கட்டிங் போடவா. பாப்பா சொன்னா, அவங்க ஸ்கூலில் இருக்கிற பையன் என்ன செய்வானா? கஞ்சா போடுவான். எத்தனை படிக்கிறான்? 8 படிக்கிறான். ஏசப்பா உங்ககிட்ட என்கிட்டையும் கணக்கு கேட்பார். ஜபிக்கலனா ஒரு சொட்டு கண்ணீராவது இன்னைக்கு என்ன செய்யணும்? விடணும். உங்கள் வாலிப பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? உங்கள் பேரன் பேத்தி நல்லா இருக்கணுமா? உங்கள் சந்ததி நல்லா இருக்கணுமா? நீங்கள் ஜபிக்க போகிறீங்க.
ஆண்டவரே எல்லா தெருக்களின் முனையினாலே மூச்சித்து போகிற அது எப்படி ஆண்டவரே பிசாசு அவருடைய மூச்சை பிடித்து வைத்திருக்கிறான். கர்த்தரில் ஒரு விடுதலை தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? சீயோன் குமாரத்தி என்னும் மதிலே உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நதி அளவு கண்ணீர் விடு, உன் கண்ணின் கருவிழியை நீ ஓய்ந்திராதே, விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். உன் பிள்ளையின் பிராணனுக்காக உன் கண்களை ஏறிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம பிள்ளைகளை எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க? பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம், இல்ல பெரியவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, ஒப்பு கொடுக்கலாமே ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே தகப்பனே, என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாதப்பா. என் தகப்பனே தேவரீ தகப்பனே ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனே கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் நரகத்துக்கு போயிடக்கூடாதப்பா. தகப்பனே எல்லா தெருக்களில் அப்பா, எல்லா வீதிகளில் அப்பா, எல்லா தகப்பனே தேவரீ காம்பவுண்ட்ல ஆண்டவரே, வீடுகளிலே தகப்பனே நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே தவறான வழிகளுக்குள்ளே, அந்த தகப்பனே செல்போனுக்குள்ளே சிக்கி தவித்து தங்கள் ஜீவனை இழக்க நேரிடும்படியாக பிசாசுடைய கரத்திலே அவருடைய ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார்களே. கர்த்தர் அந்த மூச்சை தகப்பனை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம் சகோதரி. எல்லா தெருக்களின் முனையிலே உங்க பிள்ளை கையில ஒரு தீப்பட்டா அல்லது ஒரு நெருப்பு பட்டுட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், அல்லது ஒரு சுடுதண்ணி ஊத்திட்டுன்னு வச்சுக்கிடலே, ஒரு சின்ன காயம் கீழே விழுந்த உடனே உங்களால வலி தாங்க முடியலையே. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து உங்க பிள்ளை எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்க பேர பிள்ளை எங்கே போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய வருகை வருமானால் அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன? என் ஆண்டவர் கேட்கிறார், என் ஆண்டவர் கேட்கிறார். உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக உன் கண்களை ஏறிட ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்காக உன் பிள்ளைகளுக்காக நாளை எனக்காக நீ அழாதன்னு சொன்னாரு. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமே, ஒப்பு கொடுக்கலாமே. ஆண்டவரே எங்க தகப்பன பிள்ளைகள் மேல கூட ஆளுகை வரட்டுமாப்பா, உங்க சமூகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் உமக்கு தேவை ஆண்டவரே, உமக்கு தேவை ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரி, அன்பு தாயே, உங்க பேர பிள்ளைக்காக, உங்க பேர பிள்ளை எதிர்காலத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் இந்நாட்கள் அதுல ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ரீமா ஷபலப ரீமா நமக்கத்து ராலபகுதுராலபகுதுராலபா. தேவகர இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே குடியினாலே வெறியினால் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. இணைய தளத்துக்குள்ள சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. தகப்பனே தேவரீர் தகப்பனே தேவையில்லாத ஆபாச படங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா எங்க பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே. சீயோன் குமாரத்தி என்னும் மதிலே, சீயோன் குமாரத்தி என்னும் மதிலே என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே எங்களை பார்த்து சொல்லுகிறீர் ஆண்டவரே. நதி அளவு கண்ணீர் விட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரே எங்க பிள்ளைகள் மேல ஆளுகை கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ரட்சித்திருங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை உமக்கா எழுப்பிருங்க ஆண்டவரே. தகப்பனே தேவரீர் எங்க குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளை உமக்கா எழுப்பிருங்க. எங்க சகோதர சகோதரி குடும்பத்தின் பிள்ளைகளை எழுப்பிருங்க ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் என் பிள்ளை இப்படி அடிமையாய் இருக்கிறது என்று சொல்லி. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரியவர்களை ரட்சிங்க ஆண்டவரே, பெரியவர்களை சந்திங்க ஆண்டவரே. நாள் கணக்கில் மணி கணக்கில் தகப்பனே செல்போனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். கர்த்தர் நீங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே உங்க கரத்தை கொட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இங்க யாரெல்லாம் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தின் அருகிலே நீ கடந்து செல்லுகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே தன்னுடைய பிள்ளை வழி விலகி கூடாது என்று சொல்லி, வழி விலகி போய்விடக் கூடாது என்று சொல்லி பெற்றோராய் தகப்பனே தேவரீ தாத்தா தகப்பனே பாட்டியாய் ஆண்டவரே அத்தையாய் மாமாவாய் என்ன உறவுகளோடு இந்த இடத்துல ஜெபிக்கிறார்களோ என் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு இப்பொழுதே பரலோகம் திறக்கப்படுவதாக. தேவ மகிமை பரலோகத்தில் கடந்து வந்து தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் வைக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தொற்றுங்க. எஸ் உங்க கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
நீங்க மகிமைப்படுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர், ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், இருளை விடிய காலத்து வெளிச்சமாய் மாற்றுகிறவர், கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தையானது என்னவென்றால், எடுத்து வாசிக்கலாம். எடுத்தவர்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கான வாக்குத்தத்த வசனங்கள், வாக்குத்தத்த செய்திகள் எல்லாம் நிறைய என்ன செஞ்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கு திறந்த வாசலை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், தந்திருக்கிறார். திறந்த வாசலை தருகிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நான் உனக்கு திறந்த வாசலை தர வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் என்பதை எதை குறிக்கிறது என்று பார்த்தோன்னு சொன்னா, ஜெபத்தை குறித்து நம்ம சொன்ன எத்தனை விதமான ஜெபம் சொல்லுவோம், மேக்சிமம் ஒரு 3 விதமான ஜெபத்தை சொல்லுவோம். முதல் ஜெபம் தனி ஜெபம், இரண்டாவது ஜெபம் குடும்ப ஜெபம், மூன்றாவது ஜெபம் கூட்டு ஜெபம். அது ஆலயங்களாக இருக்கலாம், நம்ம இப்படி கூடி ஜெபிக்கிற ஜெப வீடுகளாக இருக்கலாம், மற்ற நம்ம தனிப்பட்ட விதமாக இருக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம உபவாச ஜெபம் இருக்குது, அதிகாலை ஜெபம் இருக்குது, அதெல்லாம் வேற. இது 3 ஜெபங்களை விசேஷமாக என்ன செய்கிறது நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. அதில் ஆண்டவர் எந்த ஜெபத்தை அதிகமாய் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிற போது, அருமையான சகோதரி, நாங்கள் கை தட்டிடலாமா, ஒரு கிளாப் பண்ணிடலாமா? தனி ஜெபத்தை விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 6 அதிகாரம் 6வது வசனம். நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும்? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்ன செய்வார், வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நம்ம குழுவா ஜபிச்சிருவோம், கூட்டா ஜபிச்சிருவோம். என்ன செய்வோம், இப்படி கூடி ஜபிப்போம். ஒரு குழு 4 பேர் 5 பேர் தனியா இருந்து நம்ம ஜபிச்சிருவோம். ஆனா தனி ஜபம் என்பது மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. இந்த 2026 ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், அதிலும் கூட தனித்து ஜெபம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனி ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதா இருக்கிறது. தனி ஜெபம் தான் எல்லாவற்றையும் நமக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தனி ஜெபத்தின் மூலமாய் நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் வல்லமைகளை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் அது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நிகழ்காரியங்களை குறித்தும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தனி ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், கூட்டத்தில் வந்து ஜெபிப்பாங்க, வீடுகளை கூடுகை நடக்கும், அதில் அப்போ நல்லா ஜெபிப்பாங்க. என்கிட்ட அதிகமாக சொல்லுவாங்க, அக்கா நான் இந்த இடத்துல கூடி ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன், ஆனால் தனிமையாக ஜெபிக்கும் போது, நான் வீட்டுக்குள்ள ஜெபிக்கும் போது என்ன செய்யுது, அந்த பிரசன்னமே எனக்கு என்ன செய்ய மாட்டேக்கு, வர மாட்டேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா பிசாசுக்கு தெரியும் உங்களுடைய பலன் எது என்று. தனி ஜெபம் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40 அதிகாரம் 31 வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்.
40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. நம்முடைய பலன் எங்க இருக்குதா? கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல இருக்குது நம்முடைய பலன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எப்படியா உயர எழும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில பிசாசு நம்ம உயர எழும்ப முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறான். இந்த தனி ஜெபத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, என்ன செய்யணும்? தனி ஜெபம் உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. தனி ஜெபம் வேணும். அப்பதான் உங்க ஆத்துமாக்களை நீங்க என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, பிசாசு எப்பவுமே என்ன செய்வான்னா, நல்ல திடகாத்தமா இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டான். அவன் என்ன செய்வான்னா, பலவீனமா இருக்கிறவங்க, அதுலயும் ஜெபிக்கிறவங்களை பார்த்தா அவனுக்கு பயம் வரும். நம்மளாம் நல்லா பலனோடு இருக்கிறோமா? ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் என்ன செய்யுது? இருக்குது, சோர்வு இருக்குது. ஆனால் பிசாசு என்ன செய்யுமா? நமக்கு தான் பயப்படுவான். ஏன் தெரியுமா? நம்மளாம் யாரு? ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தமிழில் தான் பேசுகிறேன், புரியுதுங்களா? புரியுதுங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளோ பலவீனத்தோடு இருக்கிறேன்னு, நான் ஜெபிச்சா என் ஜெப கேட்கப்படுமா? நிச்சயம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபத்தை எப்படி கேட்கிறார்? நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம் அருகிலே வந்திருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்பதற்கு, நம்ம ஜெபத்தை கொண்டு செல்வதற்கு தேவதூதர்கள் நம் நடுவில் என்ன செய்தார்? கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தனிமையா ஜெபிக்கிறன்னு ஒரு நாளும் நினைக்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும், ஆண்டவருக்கும் உங்களுக்கும், நீங்கள் ஆண்டவரோடு நேரத்தை செலவிட 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 கர்த்தர் அவர் உங்களோடு கூட பேசுகிறதை, உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிற போது தானியேல் நல்ல ஒரு ஜெப வீரராக இருந்தார். அவர் ஜெபிக்கும் பொழுது சிங்க கெபில என்ன செய்தாங்க? அவரை தூக்கி போட்டாங்க. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்துல கர்த்தர் யார் அனுப்பினார்? தூதர்களை அனுப்பினார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது தூதர்கள் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டோட சமூகத்தில் கொண்டு போவதற்கு. இன்னைக்கு அதை என்ன செய்யணும்? நீங்க முன்னாடி வைத்து ஜெபிக்கணும். அதை முன்னே அறிந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பாத்தீங்கன்னா, ஆகார் என்ன அழுறாங்க. அது ஒரு ஜெபம், அழுறாங்க. அப்போ என்ன செய்தாங்கன்னா, ஆகார் என்னுடைய அழுகையை கேட்டு கர்த்தர் என்ன செய்தாரு? இறங்கி வந்து தூதனை கொண்டு என்ன செய்தார்? அந்த இடத்துல ஒரு துறவை காண்பித்து தருகிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பார்க்கும்போது 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்துக்கும் போது ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் அந்த இடத்துல சோர்ந்து போய் பிசாசினால் சோதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த வார்த்தையினால் சோதிக்க வருகிறான். கர்த்தர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் வசனத்தை கொண்டு மேற்கொண்டார், செய்தார். சரிங்களா? அப்போ அடுத்த நிமிஷம் தேவதூதர்கள் என்ன செய்தாங்க? வந்து அவரை பலப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் என்ன செய்கிறது? நம்ம தனியா, தயவு செய்து சொல்றேன், நீங்க தண்ணி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கூட்டு ஜெபம் சரிதான், நீங்க குழுவாய் ஜெபிக்கிறது சரிதான், ஆலயத்தில் ஜெபிக்கிறது சரிதான். இன்றைக்கு பிசாசு உங்களை குறி வைத்து தாக்குகிறது எதுல தெரியுமா? உங்க தண்ணி ஜெபத்துல தான். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோட சமூகத்துல காத்துருங்க. இதுதான் இனி சம்பவிக்க போகிற, இனி வரப்போகிற அழிவுக்கு உங்க ஆத்துமாவை தப்புவிக்கும், உங்கள் குடும்பத்தை தப்புவிக்கும். அல்லேலூயா. யோபு பாருங்க, யோபு என்ன செய்தாரு? தன் பிள்ளைகளுக்காக அவர் ஜெபித்தார். அதனால தான் அவர் சுற்றிலும் என்ன செய்தாரு? வேலி அடைத்து பாதுகாத்தார். சரிதானே? அப்போ கர்த்தர் ஜெபத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தண்ணீர் ஜெபம், மறுபடியும் சொல்றேன், தண்ணீர் ஜெபம் மிக அவசியமான ஒன்று. தண்ணீர் ஜெபம் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது, நம்மளால எழும்பவே முடியாது. நீங்க தனியா ஜெபிக்க உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், வருகிற காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் உங்ககிட்ட பேசிடுவார். என்ன செய்வார்? இன்னைக்கு இந்த காரியம் நடக்க போகுது மகளே, இதுக்காக
ஜெபி, உன் சகோதரிக்கு இப்படி சம்பவிக்க போகுது, ஜெபி என்று சொல்லி என்ன செய்வார், சொல்லி கொடுப்பார். எனக்கு அநேக அனுபவங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனி ஜெபத்தை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமாய் காணப்படுகிறது. உதாரணமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்ம வேதத்திலே பார்க்கும்போது ஏலி என்ன செய்தார், ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே சாமுவேல் இருக்கார், குட்டி ஜெபம் பண்ணுறார். அவர் குட்டி ஜெபம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் பேசுறாரு, என்ன செய்தாரு, ஏலி அவர் சொல்லி கொடுக்குறாரு, நீ போய் என்ன செய்ய, இந்த வார்த்தையின்படியே சொல்லுன்னு சொல்லி. அப்போ நம்ம சில நேரங்களில் ஜெபிக்கிற நாம என்ன செய்யணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கணும். ஜெபத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. அது ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரே நீர் என்ன பேசுகிறீர் அதற்கு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு சொன்னா, குடும்ப ஜெபம் அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்ன செய்வான், கூரை இல்லாத வீடு என்று சொல்லி சொல்லுறாங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. எதுனாலும் அப்பா உங்க நாமத்தினால எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, சரிதானே? அப்படி ஜெபிக்கணும். விசுவாசம் நீங்க என் நாமத்தினால நீங்க விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நீங்க வாசிக்க வேண்டாம். இந்த வசனத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது என்று சொல்லுகிற போது, அவர் நாமத்தின் மேல் நம் விசுவாசம் வைக்கிற போது, இயேசுவை சொந்த இரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கிறது, விசுவாசம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு விசுவாசம் இருக்கிறதா, நான் விசுவாசிக்கிறேனா, எனக்கு விசுவாசம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல. இல்லை, இயேசுவின் நாமத்தை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் என்னது, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை முதலாவது என்ன செய்யணும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க தனி ஜெபத்தில் ஜெபிக்கும் போது, இன்னைக்கு நான் அப்பா உங்க பக்கத்தில் உட்கார்றேன், உங்ககிட்ட நான் பேசுறேன், என் ஜெபத்தை கேட்டுட்டு நான் விசுவாசிக்கிறேன், இதுக்கு நீங்க பதில் தருவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் உட்காரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், அவர் எப்படிப்பட்டவர்னா சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ள தேவன். அதான் சொல்றார் ஆண்டவர் சொல்லும்போது, நான் எப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க அப்படி சொல்லணும், விசுவாச அறிக்கையிடணும். நீங்க சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது என்ன, மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, யாராவது வாசிக்கலாமா? அல்லேலூயா. இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. நீங்க உட்காரும் போதே நினைக்கணும் தனி ஜெபத்தில், அக்கா நாங்கள் சொல்றது எவ்வளவு புரியுதோ தெரியல, நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும்போது என்ன செய்யணும், இதை எனக்கு ஆண்டவர் செய்ய வல்லமை உண்டு என்று சொல்லி என்ன செய்யணும், உட்காரும்போது விசுவாசிக்கும் போது அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தனி ஜெபத்தில் ஜெபிக்கும் போது என்ன செய்யணுமா, மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல என்ன செய்ய, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நம்ம சொல்றோம், சரிதானே? அப்போ தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம மற்றவர்களை மன்னித்தால் மட்டுமே நம்ம ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ற காரியம் என்ன தெரியுமா, நீங்க யார் மேலெல்லாம் மனக்கசப்போடு பாரத்தோடு இருக்கீங்களோ அந்த மனக்கசப்பு பாரத்தை எல்லாம் நினைச்சுங்க மாற்றிருங்க, அதை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க, ஒப்புரவாகுங்க. அப்பதான் என்ன செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
நம்ம தனி ஜெபத்தினால எழுப்புதலை ஆண்டவர் நினைச்சதார் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சமயத்திலோ தேவனாகிய கர்த்தர் நம் அருகிலே இருந்து நம்மை தனி ஜெபத்தின் மூலமாக உருவாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதி. அவர் என்ன செய்வார்னா காலையில் எழுந்த உடனே என்ன செய்வாராம், தேவ சமூகத்தில் ஜபிக்கிற வழக்கம் உள்ள ஒரு மனிதராய் காணப்பட்டார். அவர் என்ன செய்வார், முதல்ல செருப்பு தைக்கிற தொழில் அவங்க அப்பாவுக்கு அவரு கூட செய்து என்ன செய்வார், வேலை செய்வார். ஆனாலும் கூட அவர் கர்த்தரை பிடித்து கொண்டபடினாலே கர்த்தர் அவர் என்ன செய்தார், அமெரிக்காவில் 16வது ஜனாதிபதியாக கர்த்தர் என்ன செய்தாராம், உயர்த்தினார். அல்லேலூயா. அவருடைய முதல் வேலை என்ன தெரியுமா, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது. ஒரு பணக்காரர் என்ன செய்தாராம், அந்த ஆபிரகாம் லிங்கன் அவர்கிட்ட வந்து கேட்டாராம், எனக்கு வந்து உங்களை பார்க்கணும், எனக்கு என்ன செய்யணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அவர் சார் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்ன செய்தாராம், என்னை பார்க்க முடியாதனால அவர் சொன்னாரா, நாளைக்கு காலையில் எனக்கு 5 மணிக்கு வந்து என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இவர் என்ன செய்தார், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார், இவர் காலையில் எழுந்திரிச்சு அந்த கேட்ட மனிதர் என்ன செய்தார், அவர் போனார். போகும்போது 4:45 என்ன செஞ்சிட்டாரு, அங்கே போய் உட்காந்துட்டாரு. ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த ஆபிரகாம் லிங்கன் எழுந்து என்ன செய்தாராம், ஒருவரோடு கூட பேசி கொண்டு இருந்தாராம். அது அவர் வந்து என்ன செய்தார், இவரை மீட் பண்ணலான்னு வந்து அவர் என்ன செய்தார், முன்னாடி உட்கார்ந்துருந்தார்ல அந்த நண்பன், அந்த பணக்காரர், அவர் உட்காந்துருக்கும் போது அந்த பிஸ்னஸ் மேன் என்ன செய்தாரா, எனக்கு முன்பதாக யாரோ ஒருத்தர் என்ன செய்திருக்காங்க, உள்ளே வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், அவர் பார்த்துட்டு இருந்தாராம். அப்புறம் என்ன செய்தார், இவர் கரெக்டாக ஜெபத்தை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்தாங்களாம், அழைத்தாங்களாம். அவர் உள்ளே வந்த உடனே கொஞ்சம் தயங்கி வந்தாராம். தயங்கி வந்தோடனே, ஏன்னா உள்ளே ஏற்கனவே ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ திரும்பி பார்த்தாரா, அங்கங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. இல்லை நீங்கள் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாரா, நான் முதலாவது எழுந்த உடனே யார்கிட்ட பேசுவேன், என் ஆண்டவரோடு தேவனோடு கூட பேசுவேன் என்று சொல்லி. பாருங்க, அமெரிக்காவில் கர்த்தர், தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாம் ஸ்தோத்திரம் இவரை எடுத்து பயன்படுத்தினார். அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தார், அவர்கள் விடுதலை கொடுப்பதற்காக, கருப்பின மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இவரை எடுத்து என்ன செய்தார், பயன்படுத்தினார். நல்ல ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அவர் அந்த அமெரிக்க அதிபராக இருக்கும்போது அது எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், அந்த தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுப்பாராம். அதுக்காக தான் சொல்கிறேன், தண்ணீர் ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி. அதே போல் ஆதாம் ஏவாளை பார்க்கிற போது முதல் உருவாக்கின உடனே கர்த்தருடைய கண்களை திறந்த உடனே யாரை பார்த்தாங்க, ஆதாம் யாரை பார்த்தாரு, கர்த்தரை தான் பார்த்தார். ஏவாளும் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை தான் பார்த்தாங்க உருவாக்கின உடனே. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாக ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்போ நம்ம முதல் எழுந்த உடனே யாரை பார்க்கணும், யாருடைய முகத்தை பார்க்கணுமா, ஆமாம், கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிற போது, ஜான் நாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன், வல்லமையான தேவ மனிதன். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், தூங்கவே மாட்டாராம். அவன் மனைவி சொல்லுவாங்களா, அவர் ஜபித்து கொண்டே இருப்பாராம், முழங்கால் படிட்டு, கொஞ்சமாவது தூங்குங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லுவாங்களா, என் தேசம் பாலாக இருக்கிறது, நான் எப்படி தூங்குவது என்று சொல்லி என்ன சொல்லுவாராம். பாருங்க, அப்படியே அதாவது அந்த தேவ மனுஷனை கர்த்தர் என்ன செய்தார், அந்த ஸ்காட்லாந்தை அசைக்கும்படியாக எடுத்து பயன்படுத்தினார். அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதான அந்த ராணி மேரி அவங்க பேரு, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அடக்குமுறை, ஜனங்கள் மேல ஆளுகை என்ன செய்தாங்க, அதிகமாக செலுத்தி அவங்களை என்ன செய்தாங்கன்னா மிகவும் கொடுமையாக நடத்தினார்களாம். அவங்களை சொல்லும்போது ரத்த வெறி பிடித்த மேரின்னு சொல்லுவாங்களாம். ஆனா அவங்க என்ன செய்வாங்களா, இங்கிலாந்து தேசத்து படைக்கு கூட பயப்பட மாட்டேன், என்ன செய்வேன், ஜான் நாக்ஸுடைய முழங்கால் முடங்கும் போது நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்களாம். ஏன்னா அவருடைய ஜெபம் என்ன செய்யுமா, அவங்க முழங்கால் போட்டு ஜெபித்த உடனே அவங்க சரீரம் முழுவதும் எரிய ஆரம்பிக்குமா.
நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது சத்துருக்கு எரிச்சலை கர்த்தர் கொடுப்பார், சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை என் ஆண்டவர் செய்வாரானால் உங்களுடைய காரியத்திலும் என்னுடைய காரியத்திலும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் மரித்த தேவன் அல்ல, அவர்களுக்கு மட்டும் செய்ய மாட்டார், நமக்கும் செய்வார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்க ஜெயம் எடுக்க முடியலையா, தேவ சமூகத்தில் தன்னித்து ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதர், மிஷனரி, அவர் என்ன செய்வார்னா முழங்காலிலே வேதத்தை வாசிப்பாராம். ஏறக்குறைய என்ன செய்திருக்கா, 200 முறை வேதத்தை என்ன செய்திருக்கார், படித்திருக்கிறார். வாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, படித்திருக்கிறார். சரிதானே? 200 முறை படித்திருக்காரு. 100 முறை என்ன செய்தாரா, முழங்காலில் படித்திருக்கிறாரா. 100 முறை என்ன செய்தாரா, உட்கார்ந்து சாதாரணமாக என்ன செய்திருக்கிறாரா, படித்திருக்கிறாரா. அப்போ அப்படிப்பட்ட மனிதர் என்ன செய்தார்னா அந்த நாட்களில் என்ன பார்க்கிற பொழுது அவர் 10,000 பிள்ளைகளை என்ன செய்தாரா, அநாதி பிள்ளைகளை வைத்து அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்தார் என்று சொல்லி என்ன செய்து அவர் வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் கூட எந்த மனிதனுக்கு முன்பதாக எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு தாங்கள் அவர் கேட்டதே கிடையாதான். ஒரே ஒரு காரியம், என் தேவ சமூகத்தில் பரலோக தேவனுக்கு முன்பதாக என் முழங்காலை முடக்கும் போது பரலோகம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய ஜெபங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர். நீங்க தனித்து ஜெபிக்கும் போது, ஒருவேளை நீங்க ஆலயத்தில் ஜெபிக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள நீங்க தனித்து ஜெபிக்கலாம், நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல நீங்க தனித்து ஜெபிக்கலாம். என் அன்பு தாயே, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அதுக்கு வெளியரங்கமாய் பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம், வேகமாய் பார்ப்போம் இந்த நாளிலே கூட. இரண்டாவது, கர்த்தர் நம்ம இடத்துல குடும்ப ஜெபம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொர்நேலியு சரிதானே, இந்த இடத்துல பார்ப்போம், இத்தாலியா பட்டணத்தில் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தானா, 100க்கு அதிபதி, 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவன். சரிதானே? நமக்கு 2 வீட்டில் ஒரு வேலைக்காரங்களை வச்சாவே நம்மளை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. நம்ம அப்படியே ஒரு என்ன செஞ்சிடும், அப்படியே ஒரு கெத்து வந்துடும் சும்மா. சரிதானே? ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, ரயில்வேல அந்த மாதிரி, நான் தப்பாக சொல்ல வரல, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு இதாக இருப்பாங்க. அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆனால் அவங்களுக்கு நேரமே கிடைக்காது. நமக்கு நேரம் கிடைக்காது. ஏசப்பா கூட நேரம் கிடைச்சதுங்க ஜெபிக்கிறதுக்கு தனித்து. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே அவர் என்ன செய்வார், எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் தனித்து ஜெபித்தாராம். அந்த நாள் முழுசு ஊழியத்தை நிறைவேற்றினார் ஆண்டவர். அந்த இடத்துல பகுதியில் போய் வேதத்தில் எடுத்து வாசிக்கும் போது லுக்கால் சொல்லிட்டு அந்த நாள் முழுவதும் என்ன செய்தார், ஊழியத்தை நிறைவேற்றி பிதாவோடு கூட உறவாடுவதற்கு அவர் என்ன செய்தாரா, தனித்து போனாராம். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அவர் சித்தத்தை செய்வதற்காக கடந்து போனாராம். இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த 100க்கு அதிபதி அவர் பார்க்கிற பொழுது அவர் 100 பேருக்கு அதிபதியா இருந்தாலும் அவருடைய குணத்தை நாம் பார்க்கிற பொழுது என்ன செய்தார்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரா, அவர் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், பாருங்களேன், நல்லா பாருங்களேன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் வாசித்தீங்களா? நேரம் இல்லை. ஜெபித்தீங்களா? நேரம் இல்லை. குடும்ப ஜெபம் நேரம் இல்லை. யார் வராங்களோ இல்லையாக்கா, முழங்கால் போடுங்க. இந்த வருஷத்துலேருந்து உங்கள் வீட்டில் இந்த ஒரு மாதம், இந்த வருஷத்தில் இந்த மாதம் என்ன செஞ்சுட்டு கடைசி தேதிக்குள்ளே என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இனி வருகிற மாதத்தில் கர்த்தர் உங்கள் வீட்டில் என்ன குடும்ப ஜெபத்தை எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீங்கள் குடும்ப ஜெபத்தை என்ன செய்யுங்க, ஏறிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்துல அவர் பார்க்குற போது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாரா பாருங்க. அவர் தேவ பக்தி நிறைந்தவராக இருந்தார். தன் வீட்டார் அனைவரோடு கூட
தேவனுக்கு பயந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? புறஜாதியான ஒரு மனுஷன். சரிதானே? இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தராகிய தேவன் யாரை தெரிந்து கொண்டாரு? யூதர்களை தெரிந்து கொண்டார். ஆனா நம்ம யாரா? புறஜாதிகளா இருக்கிற, சரிதானே? நம்ம இன்றைக்கு இயேசு நம்மை தேடி வந்து நாம ஒரு புறஜாதி தான், சரிதானே? அப்போ இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டபடினால அவருடைய பிள்ளைகளாய், ஒரு குமாரலாய், குமாரத்திகளாய் என்ன செய்தோம்? காணப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது வேதத்துல முதல் முறையாக ஒரு புறஜாதி கர்த்தரை என்ன செய்தார்? தேடி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிரியைகளை குறித்து இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது அவர் என்ன செய்தாரா? தன் வீட்டார் அனைவரோடு கூட. அப்போ பாருங்க, நம்முடைய தனி ஜெபம் எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டாரை இணைத்து விடும். அல்லேலூயா. குடும்பமாய் இணைத்து விடும், அந்த குடும்ப ஜெபமாய் மாற்றி விடும். நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பகுதியில் அப்போஸ்தலர் 22:10-22 வாசிக்கிற பொழுது, அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் இந்த ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவஜனமாய் கட்டளை பெற்றார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூதர் ஜனம் இல்லாத, அது அந்த மனுஷர் சொல்றாங்க, இவன் யூத ஜனம் இல்லை, ஆனாலும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறான், விசுவாசிக்கிறான், கர்த்தரை தேடுறான், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறான்னு சொல்லி யார் சாட்சி கொடுக்கிறா தெரியுமா? யூதர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. யூதர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? மற்றவர்களை பொழுது பேசவே மாட்டாங்க. யூதர்களை குறித்து பயங்கரமான காரியங்கள் இருந்துச்சு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்க்கும்போது யூதர்கள் தங்களை ஆபிரகாமின் குமாரர்கள் சொல்லிக் கொள்வதில் என்ன செய்வாங்க? பெருமையாக நினைப்பாங்க, சரிதானே? அதெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த இடத்துல பார்க்கும்போது இவர் யூதர் அல்லாத அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? கொர்நேலியு குறித்து என்ன செய்தார்? சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம குடும்பத்தை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிறார்களா? சாட்சி கொடுக்கிறார்களா? சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படின்னா நம்ம குடும்ப ஜெபம் நம்ம வீட்டில் அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. அதே அப்போஸ்தலர் 10:24 பார்க்கிற பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா. தான் மட்டும் கர்த்தரை தேட வைக்கலைங்க, தான் குடும்பம் மட்டும் கர்த்தரை தேடல, தான் உறவினர்களையும் என்ன செய்தார்? கர்த்தரை தேட வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் இந்த ஆண்டு உங்கள் மத்தியில் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த உறவினர்களை எல்லாரும் என்ன செய்தார்? கூட்டி சேர்க்கிறார். அடிக்கடிக்கு அதாவது அண்ணன் சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்யணும்? ஒரு கூட்டத்தை உறவுகளாய் கூடி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவது உண்டு, சரிதானே? இப்போ நான் அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். பாருங்க, அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, தன் உறவுகளை எல்லாரையும் கூட்டி ஜெபிக்கிறார். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுக்க போறோம், ஆண்டவரே நான் தனி ஜெபம் ஜெபிக்க போறேன். முதலாவது என் வாழ்க்கையில, இரண்டாவது குடும்ப ஜெபம் என் வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. இனி நான் குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்ப ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நான் மற்றவருடைய உறவினர்களை என்ன செய்வேன்? உம்முடைய வழியில நடத்துவேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? தீர்மானம் எடுக்க போகிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கணும் சொன்னா, தேவ சமூகத்துல காத்திருப்பதனால தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, கூட்டு ஜெபம் என்று சொல்லி இதே பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர்ல அந்த 24 பார்த்து, அப்போ கூடி என்ன செய்தாங்க? அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. இந்த கூட்டு ஜெபம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு தனி ஜெபம் அவசியம், குடும்ப ஜெபம் அவசியம், கூட்டு ஜெபம் அவசியம், உறவுகளை கூட்டி ஜெபிப்பது அவசியம். இது எல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்ய முடியாது? மாம்சத்தில் ஜெபிக்க முடியாது. மாம்சத்தில்
ஜெபிக்க முடியாது. மாறா கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு கூட ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்க வேண்டும். இது காலம் எப்படிப்பட்ட காலம்? கடைசி காலமா இருக்கிறது. அதனாலதான் யோவேல் 2:28 சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் குமாரன் மேலும், உங்கள் குமாரத்தின் மேலும், உங்க ஊழியக்காரன் மேலும், ஊழியக்காரின் மேலும், மூப்பர்கள் மேலும் என்ன செய்த எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. அப்ப பரிசுத்த ஆவியை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இந்த ஜெபங்களை என்ன செய்வார்? ஏறெடுக்க பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, விசுவாசிக்கிற பொழுது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ பூமியின் மேல என்ன செய்வேன்? அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதலுக்காக கர்த்தர் உங்களையும் என்ன செய்தார்? ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அக்கினி என்ன செய்யணும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது, அடி இந்த வார்த்தையை சொல்லிதான் என்ன செய்தாங்க? இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அன்பு பிரதர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரியம் சொன்னாரு, நீங்க என்ன செய்வீங்க? எருசலேம், யூதேயா, என்ன செய்வ, சமரியா முழுவதும் எல்லா பூமியின் கடைசி பரியந்தம் என்ன செய்வீங்க? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தனி நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. கூட்டு ஜெபம் வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும். அல்லேலூயா. இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுற லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாக நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியை அருள்வது அதிகம் நிச்சயம் அல்ல. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அந்த பாயிண்ட், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருள்வது நிச்சயம் அல்லவா? அவர் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்கு தந்தருளுவார். இதைத்தான் என்ன செய்தார்? கொர்நேலியு வாஞ்சித்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அப்போஸ்தலர் என்ன 10ஆம் அதிகாரத்தில் 44, 45 வசனங்களை நீங்க பார்க்க வேண்டாம், வீட்டில் போய் பார்க்கலாம். நான் வேகமாக முடிக்கிறேன். இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது புறஜாதியா இருக்கிற அந்த கொர்நேலியு வீட்டில் கூடி இருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அவர் எல்லாரும் பற்பல பாஷைகளை என்ன செய்தார்கள்? பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாஞ்சை நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி பரிசுத்த ஆவியானவர் வருவார்? நீங்கள் வாஞ்சையோடு கேட்கும் பொழுது, ஆவியானவரே என்னை நிரப்பும், உம்முடைய வார்த்தையை எனக்குள்ளே தாரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே வையும் என்று சொல்லி விசுவாசித்து கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனோடு வரங்களையும் தருவார். அல்லேலூயா. அதனோடு வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த வரங்கள்ல வெளிப்பாடு சேர்ந்திருக்கு. அல்லேலூயா. நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும்? அக்கினி அபிஷேகத்தினாலே என்ன நிரப்புங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. சத்துரு உங்களுடைய மேல் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து என்ன செய்வான்? பயப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளை இந்த லூக்கா அந்த வாசித்தமே அந்த பகுதியை மாத்திரம் வாசித்து நம்ம வேகமாய் முடிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி
விழித்திருங்கள் என்று சொல்லி, இனி என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைய காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. இனி காலம் செல்லாது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இதே லூக்கா 21:25 நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்கும், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அடையாளங்கள் தோன்றும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நம்ம மத்திய 2 நாளை பார்க்கிற பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கு? யுத்தங்களும் யுத்தத்தினுடைய செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்க இப்படிப்பட்ட அழிவுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பேழையை உண்டு பண்ணி தப்பித்துக்கொள், ரட்சிப்பின் பேழை. சரிதானே? குடும்பத்தோடு காக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபித்தா உங்க குடும்பத்தை, உங்க ஆத்துமாவை முதல்ல, உங்க குடும்பத்தை, அப்புறம் உங்க உறவுகளை என்ன செய்வீங்க? காத்து கொண்டு என்ன செய்வீங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு பேரு தப்பிக்கப்படுவீங்க அழிவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த நாட்கள் என்னப்பட்ட இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி இதே வசனத்தில் வாசிக்கிற போது லூக்கா 21:34 பார்க்கும்போது, உங்கள் இருதயம் பெருந்தீண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நினையாத நேரத்தில் என்ன செய்வார் ஆண்டவர்? ஆமா, வரப்போறாருன்றதை குறித்து கீழே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்குள்ள என்ன செய்யணும் தரன்னு சொல்லி அவர் எழுந்து நிற்பாமா ஆண்டோடைய சமூகத்தில். அப்பா தகப்பனே, எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தாரும். நீங்க திறந்த வாசல் எங்களுக்கு முன்பதாக வச்சிருக்கீங்கப்பா. நான் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏன் தெரியுமா? அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஜெபித்த ஒரு நல்ல மனிதன். என் அன்பு சகோதரியே, என் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கணும். உங்க பலன் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதில் இருக்கிறது. அதை தான் பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கொஞ்சம் கொஞ்சமாய் அதை அழித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் பலன் தேவ சமூகத்தில் காத்திருப்பது இருக்கு மகளே. அதனால இனி எச்சரிக்கையாயிரு. சத்துரு உன் ஜெபத்துக்கு பயப்படுகிறான். இனி ஜெபத்தை விட்டுறாத, தனி ஜெபத்தை விட்டுறாத, குடும்ப ஜெபத்தை விட்டுறாத. நீ குடும்ப ஜெபத்தை விட்டனா உள்ள பிசாசு வந்துருவான். தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, நீ இனி குடும்ப ஜெபத்தை ஏறிடு என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவரே வாஞ்சித்து கேட்போமா, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி. இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சிலருக்குன்னு சொல்லல, ஒருத்தருக்கு 2 பேருக்குன்னு சொல்லல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரிவா ஷபலப ரிமணமாங்கத்துராலவகுதுராலவகுதுராலபா. வாஞ்சியோடு கேட்கலாமா? வாஞ்சியோடு கேளுங்கப்பா, வாஞ்சியோடு கேளுங்க அக்கா, வாஞ்சியோடு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். இந்த புதிய வருஷத்திலே புதிய தீர்மானத்தோடு கூட, புதிய புதிய உடன்படிக்கையோடு கூட, அவர் ரத்தத்தினாலான உடன்படிக்கை, அவர் ரத்தத்தினாலான உடன்படிக்கை, அவரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம் உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்க கிராமத்துக்கு, உங்க தேசத்துக்கு, உங்க பட்டணத்துக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு எழுப்புதலை கருவியாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ பூமி மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே கேளுங்க, கேளுங்க அம்மா, கேளுங்க. வாலிப தம்பி தங்கச்சி கேளுங்க, வாலிப தங்கச்சி கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. தரிசன காண்கிற கண்கள், சொப்பனை காண்கிற கண்கள் கேளுங்க. நீங்க ஜெபிக்கும் போது கொர்நேலியு தரிசனத்தை கண்டார், கொர்நேலியு தரிசனத்தை கண்டார். ஜெபிக்கும் போது பேதுரு தரிசனத்தை கண்டார், தனித்து ஜெபிக்கும் போது பேதுரு தரிசனத்தை கண்டார். இந்த வேளையிலே கூட ஓ தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க ஜெபிக்கும் போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை, பெரிய தரிசனங்களை, பெரிய நோக்கங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர்
உன் கழுத்தில் உள்ள நுகத்தை முறித்து போடு. உன் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை முறித்து போடு. உன் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை முறித்து போடு. என் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உன் குடும்பத்துக்கு, உன் கிராமத்துக்கு, உன் பட்டணத்துக்கு, உன் தேசத்துக்கு உன்னை கொண்டு. ரீமா ஷபலாரா தலாரா கடதலா பரிவாலவா. இது சாதாரணமான அல்ல, இது சாதாரணமான அல்ல. இது தேசத்தை கலக்குகிறவர். இது தெமாரா, இது எஸ்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்தர் என்று சொல்லுகிறார். ஹalleluya. பிலிப்பின் குமாரத்திகளை போல. ஆமென். thank you lord. ஆமென். ஒரு மகிமையின் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் பிள்ளைகள் மேலே கடந்து வந்திருக்கிறதுக்கு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கம்மா, பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென். thank you lord. பாடின கிருபை அப்படி அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தின் வல்லமை. ஆமென். வானங்கள் திறக்கப்பட்டு தேவ மகிமை ஒரு அக்கினியாய், அபிஷேகமாய், fire அக்கினியாய் நிரப்பட்டும். ஒரு தூக்கி எறிகிற ஒரு அனுபவம். எஸ் எஸ் எஸ். கிருபை எஸ். ஹalleluya ஹalleluya. ஓ தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றுகிறார். உலக தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றுகிறார். தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ரிகாபா ரதலா ரா இஷாரா லா கரதா ரபா ரிபாலா பரபா. ஆமென் ஆமென் ஆமென். உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஜெப வீராங்கனையாக, ஒரு ஜெப வீராங்கனையாக, தீர்க்கதரிசியாக அநேகருடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேகருடைய வாயிலே நான் புதிய வார்த்தைகளை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். நான் பொய் சொல்லல. என் கர்த்தர் சொல்லி அனுப்பினார். என் கர்த்தர் சொல்லி அனுப்பினார். நீங்க வேணா சாட்சிக்கு என்னுடைய கணவர் கேட்டு பாருங்க. ஒரு நிமிடம் நான் தூங்கல, ஒரு நிமிடம் தூங்கல. ரா முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த இடத்துல வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களை அபிஷேகிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அனலாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார், உங்க கட்டுகளை அறுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த 3 காரியத்துக்கு பரிசுத்த ஆவியான தேவை. அதனால கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே கேட்கலாமா? உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே என் தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே என் தேவா. பொன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே. கேளுங்கம்மா கேளுங்க. ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே என் தேவா. பொன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே என் தேவா. ஆமென் 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 ஆமென். ஊற்றப்படட்டும் ஒரு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை, ராஜரீக அபிஷேகத்தின் வல்லமை. ராஜா பான பண்ணுகிற பாத்திரங்களாய், ராஜா பான பண்ணுகிற பாத்திரங்களாய், கர்த்தருக்காய் பயன்படுகிற பாத்திரங்களாய் இதோ தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த சகோதரியே உனக்குத்தா. எஸ் எஸ். thank you lord. thank you jesus. ஒரு அக்கினிமயமான நாவுகளோட கூட ஓ ரீவா ஷாரவான மரியால வக்கத்துனாலமா வெண்புறாவை போல கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். வெண்புறாவை போல உங்க பாட்டு நிரம்பி வழிகிறது, உங்க பாட்டு நிரம்பி வழிகிறது. இதோ என் கர்த்தர் உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார், உன் நாவை தொட்டு கொண்டிருக்கிறார். நீ காத்தாலா ராஜாராமா, நீ ஷாரலா மரியாலமா மரியாலமா. ஓ விடுதி கிடக்கிற அனுபவத்திலிருந்து என் கர்த்தர் தூக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரீமா ஷபலபா ரிகாவலா வரிவலபா. ஹalleluya hallelujah hallelujah. thank you jesus. thank you lord. 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 ஆண்டவர் ஆவியானவர் விடல. ஒருவேளை ஆவியானவர் யாரை நிரப்பன்னு வச்சிருக்காரு தெரியல. என் அன்பு வாலிப பிள்ளையே ஒப்பு கொடுத்து அம்மா நீங்க வாஞ்சியோடு இருக்கீங்களா? நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. என் கர்த்தர் உங்களை தொட போகிறார். என் கர்த்தர் உங்களை தொட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இப்பொழுது உங்கள் மத்தியிலே கடந்து வர போகிறது. நீங்க ஒப்பு கொடுத்து உங்களால முடிந்த அளவு கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீமா ஷபலபா ரீமானமா கத்துராலபா. உச்சிக ஆண்டவருடைய வல்லமை ஒரு விசை கூட, ஒரு விசை கூட, ஒரு விசை ஆண்டவரே தேவ மகிமை இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே தேவரீ. இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை பரிசுத்த ஆவியானவர் ரீமாபா ரஷாரபா ரபரிவலபா. ஓ
Thank you Lord Jesus. நன்றி ஆவியானவரே, உங்க வல்ல கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, தகப்படி தொட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பி தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. தேவரீ தன் குடும்பத்துக்காக ஜெபித்து தகப்பனே கட்டுகளை உடைத்து, தேசத்துக்காக ஜெபித்து கட்டுகளை உடைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தேவி பிரகாசிக்கிற கற்களாய் கர்த்தர் உயர்த்துகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ மகிமைப்படுங்க. அடிகளை தர மட்டும் தாழ்த்துகிற ஆண்டவரே, அப்ரோஜனமான ஊழியக்காரி ஆண்டவரே, கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். பலனை நீங்க கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மையாய் வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்கிற சுடர்களாய் கர்த்தர் வைப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துங்க தகப்பனே. தேவனாய் கர்த்தர் ஊழியத்தை செய்கிற அன்பு சகோதர குடும்பத்தையும் தகப்பனே ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவரீ நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த பிள்ளைகள் மேல் எதற்காக குறித்தீரோ, எதற்காக தெரிந்து கொண்டீரோ, எதற்காக முத்திரை போட்டீரோ, எதற்காக தகப்பனே எரேமியா 1:5 படி தாயின் கருவிலே உருவாக்கினீரோ அது அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஊழியத்திலும் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. இது ஊழியத்துக்காய் கொடுத்த ஜெபித்த உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்லா உற்சாகமா அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்வெர்டர் உண்டுல ஒர்க் ஆகலையோ? சோத்திரம். சரி, பரவாயில்ல. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார். ஆமேன். சரி, இன்னும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். பிப்ரவரி மாதத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். இந்த ஜனவரி மாதத்தை நம்ம முடிக்கிறோம். இன்றைக்கு கடைசி நாள் இல்லையா? நாளைக்கு ஒரு புதிய மாதத்துக்குள்ளே போக போகிறோம். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, பிப்ரவரி மாதத்தில் தேவன் கொடுத்த உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுகிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 1:8 ஒருவர் வாசிக்கலாம். பிப்ரவரி மாதம் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, நம்ம ஊழியத்திற்கு கொடுத்த கர்த்தர் வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்தவர் இன்னமும் பிப்ரவரி மாதத்திலையும் உங்கள் கூட இருந்து, ஸோ நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா ஜெபம் ரொம்ப அவசியம். அதனால் ஜெபத்தை குறித்து நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கூட இருந்து நடத்துவார். ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. சிலருக்கு ஒரு பலவீனம் வந்தோடனே அவ்வளோதான், சீக்கிரம் நம்ம போயிடுவோம் போல் இருக்குது, என்ன இனிமே சீக்கிரம் நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்காதீங்க. நீ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரு, பிள்ளைகளோடு இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை பார்க்கலாம். மோசையை பிசாசு அழிக்கலான்னு நினச்சான், ஆனால் பாதுகாக்கிற ஆண்டவர் மோசை கூட இருந்தார். சின்ன வயசுலேயே ஆற்றுல பாருங்கள், நைல் நதியில் தூக்கி போட்டாச்சு. ஆனால் கர்த்தர் அந்த மோசையை பாதுகாத்தாரா பாதுகாக்கலையா? பாதுகாத்தார். தானியேலை தூக்கி பாருங்கள், சிங்ககவியில் தூக்கி போட்டு அழித்து முடிச்சிடலாம், கதையை சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் பலவீனமோ, உங்கள் கஷ்டமோ, உங்கள் போராட்டமோ உங்களை ஒரு சேதமும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர்
உங்களோடு இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்கள், அவருடைய பக்தி வைராக்கியம் அவர்களை காப்பாற்றினது. தானியேலுடைய ஜெபம் அவனை காப்பாற்றினது. தேவனுடைய திட்டம், தேவ சித்தம் மோசையை காப்பாற்றினது. அல்லேலூயா. உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்குது, உங்கள் மேலே தேவ சித்தம் இருக்கிறது. எதை நினைத்தும் பயப்படாதீங்க. பலவீனமோ பிசாசோ எதை நினைச்சு இந்த உலகத்தில் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களை காக்கும்படிக்கு பிப்ரவரி மாசத்துல உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. திறந்த வாசலை தந்திருக்காரா? சுவிசேஷம் சொல்றதுக்கு பயப்படாதீங்க. உங்களை காக்கிறதுக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆசீர்வாதத்திற்கு எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் உங்களை தருவதற்கு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பிள்ளைகளை நினைச்சோ குடும்பத்தை நினைச்சோ பயப்படாதீங்க, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமேன். வேதத்தில் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா நிறைய பேரை பேதுருவை கொலை செய்யும் போது சபையாருடைய ஜெபம் பேதுருவை காப்பாற்றிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் காப்பாற்றுகிறதை பார்க்கிறார். இந்த நெருக்கங்கள், இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இதன் வழியாய் நாம் கடந்து போனாலும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. பிப்ரவரி மாதத்தில் 1:8 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிறவைகளோ அது பலவீனமோ போராட்டமோ பிசாசோ உங்களுக்கு எதிரானவங்களோ, நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்திலேயும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நடத்துவார். நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை பிடித்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறீங்க ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள் சோதனைக்கு உட்படாம வெளித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தனி ஜெபம், குடும்ப ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் காணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் இந்த தேசத்தை அசைக்கும் ஆண்டவரே. முழங்கால்களை நிற்கிற பிள்ளைகளை கண்டு பிசாசு பயப்படுகிறானப்பா. ஆண்டவரே, இவர்கள் பயப்பட வேண்டியது இல்லை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தின் காரியத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம். ஆமாம், நான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஜெபிக்கிறவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறீரப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லார் மேலும் கர்த்தருடைய நன்மை இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை நடக்கிற இந்த இடத்துல கூட்டத்துக்கு ஆண்டவரே தவறாமல் கலந்து கொள்ள, எல்லா ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2வது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 to 6 இந்த இடத்துல வைத்திருக்கிற பிரேயரை ஆசீர்வதிங்க. இன்னும் ஜெப வீட்டில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த வேலையை சீக்கிரத்தில் முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலும் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரை, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். அதை ஆண்டவரை உடைய பிள்ளைகள் சாப்பிட்டு தேவனை மகிமைப்படுத்த இன்னும் பலத்தோடு ஓட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை உள்ள கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா